தேர்ச்சி பெற்றவங்களோட எண்ணிக்கை இன்னும் அபிஷியலா இல்ல குடுக்கல இல்ல அவங்க. அது இருக்கட்டும். இப்ப இதுல விஷயத்த என்னன்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சொல்லுங்க. இப்ப இப்ப என்னன்னா, இப்ப 2012ல கொண்டு வந்த இந்த 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 எக்ஸாம் வந்து ம். நாங்க வந்து 2012ல வந்து நான் 2500 பேர் செலக்ட் ஆனாங்க. அவ்வளவுதான் உள்ள போயிட்டாங்க மெரிட்ல. 2013ல தான் இது ரொம்பவுமே விளம்பரத்துக்கு வந்தது. எல்லாமே அப்ளை பண்ணி எழுதணும். ம். 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 13ல பாஸ் பண்ணோம். அதுக்கடுத்து 17 அவ்வளவுதான். இந்த 2 இடைப்பட்ட காலத்துல அந்த 14ல வந்து இந்த சிறப்பு தேர்வு மாற்றுத்திறனாளி கொண்டு வந்தாங்க. 15ல நடத்தல. 16லயும் நடத்தல. 2 வருஷம் நடத்தல. ம். 13, 17 தான் நம்ம சொல்றோம். 2 இதுல நாங்க பாஸ் பண்ணியிருக்கோம். ம். பாஸ் பண்ணிட்டு 13ல என்ன விஷயம்னா 90 மார்க் எடுத்தா தான் போஸ்டிங் சொன்னாங்க பிரதர். ம். அம்மா முதலமைச்சர் இருக்கும்போது 90 மதிப்பெண் எடுத்தா அப்படியே அப்பாயின்மெண்ட் ஆர்டர். 90 மதிப்பெண் எடுத்தவங்கலாம் இன்னைக்கு வந்து உள்ள இருக்காங்க. 70,000 80,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. 10 ம். 11 12 வருஷமா. ம். ம். அந்த இடைப்பட்ட காலத்துல அந்த எம்பி எலெக்ஷன் வந்து நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது நம்ம என்ன பண்ணிட்டாங்க, தேர்தல் அந்த ஓட்டுக்கோசரம் என்ன ஓட்டு போங்க என்ன பண்ணிட்டாங்க, 90 82 குறைச்சிட்டாங்க. ம். 90 82 குறையும். அந்த பாஸ் பண்ண எண்ணிக்கை பூரா அப்படியே பல மடங்கு வந்துருச்சு. ம். அப்ப 90 மதிப்பெண் எடுத்தவன 82 எடுத்தவன் ரெண்டும் ஒண்ணா மாதிரி போயிடுச்சு. ம். அந்த 82ல எடுத்தவன்லாம் அதுலயும் கம்யூனிட்டி அடிப்படையில வேற கொண்டு வந்துட்டாங்க. ம். எம்பிசி பிசி எஸ்சின்னு இதுல கொண்டு வந்துட்டான். இப்ப எம்பிசி பிசில 90 100 மார்க் எடுத்தவங்க போஸ்டிங் கிடைக்கல. ம். எஸ்சி எஸ்டி கேட்டகரி ஒரு 83 மார்க் எடுத்திருந்தாலும் உள்ள போயிட்டான். அந்த மாதிரி எல்லாம் இதுல நிறைய இருக்கு. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா 2019ல வந்து ஒரு எக்ஸாம் கொண்டு வந்தாங்க, மறு நியமன போட்டித் தேர்வுன்னு. ம். நீ டெட்டே முடிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாம் எழுதினா தான் நீ போஸ்டிங் போக முடியும் அப்படின்னு. இப்ப இருக்கிற அவர் இருக்காரு பாருங்க, அவை முன்னவர் ஆ. செங்கோட்டையன், அவரு துறை அமைச்சரா இருக்கும்போது இந்த ஜீவோ கொண்டு வந்தார் அதிமுக ஆட்சியில. ம். கொண்டு வந்ததை வந்து நடைமுறைப்படுத்தினது திமுக ஆட்சியில் இவங்க நடைமுறைப்படுத்திட்டாங்க. இருள் சூழ்ந்த இதே மட்டும் அறிவு பண்ண எலெக்ஷன் நேரத்தில் ஸ்டாலின் சொல்லிக்கிட்டு ம். கடைசியில் நடைமுறைப்படுத்தி ம். 5 வருஷமா இவங்க போஸ்டிங்கே போடலங்க. பா. 5 வருஷமா போஸ்டிங் போடலையே. அப்ப இப்ப இன்னைக்கு பள்ளி கல்வி மானிய கோரிக்கை என்ன சொல்றாருன்னா ராஜ்மோகன், 2010க்கு முன்னாடி டெட்டுங்கிற ஒரு இதே இல்ல, 12ல தான் வந்தது. ம். அப்போ இவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, டெட்டுக்கும் இதுல இருந்து நாங்க விலக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த 1500 பேருக்கு கலைஞர் முதலமைச்சர் இருக்கும்போது போட்டு நாங்களும் அதே தான் சொல்றோம். 13 17 பாஸ் பண்ண எங்களுக்கு ம். 19ல வந்த நியமன தேர்வு எப்படி பொருந்தும்? ம். பாதி பேர் போஸ்டிங்ல உள்ள இருக்கும்போது அப்ப நான் எங்களுக்கு இது பொருந்தது, எங்களுக்கு இது கொஞ்சம் விலக்களிங்க. கூட சம்பந்தமே இல்லாததா இருக்கு. புரியுது உங்களுக்கு நான் சொல்றது எவ்வளவு ஆதங்கமா இருக்கு உங்களுக்கு? இது சம்பந்தமே இல்லாததா இருக்கு. ஏன்னா இது வந்து கொண்டு வந்தது எப்பவோ, இப்ப இருக்கவங்களுக்கு ஏன் பொருந்தது இருக்காங்க? இப்ப இருக்கிற ஏன் எப்படி பொருந்தும்? அது எவனும் எத்தனை தடவை கோரிக்கை வச்சாலும் இந்த கேன்சல் பண்ணுங்க, இந்த ஜியோ எங்களுக்கு மட்டும் கேன்சல் பண்ணுங்கன்னு தான் சொல்றோம். எங்களுக்கு விலக்களிங்கன்னு சொல்றோம். ம். இவன் வந்து என்னன்னா இது கண்டுக்கிறதே கிடையாது. போராட்டம் பண்ணும் போதுல எத்தனை டிபிஐல 8 நாள் போராட்டம், 5 நாள் போராட்டம், ம். 3 தடவை அண்ணன் சீமான் வந்தாரு. வேற கட்சிக்காரங்களாம் 3 தடவை வந்ததே கிடையாது. ம். ஐயனார் சென்னையில ஒருத்தர் இருப்பாரு, அந்த அண்ணன் ஸ்ரீதர் அண்ணன், நம்ம இந்த ஓமுருகான இவங்க மூலமெல்லாம் கான்டாக்ட் கிடைச்சது. இவங்க மூலமா தான் வர வச்சான். டைரக்டா ம். அப்புறம் பாகியராஜன் நம்பர்லாம் அவங்களுக்கு தெரியாது. இவங்க மூலமா தான் நீங்களே போன் பண்ணுங்கன்னு சொல்லி நம்பர்லாம் கொடுத்தாங்க. 3 தடவை வந்தாப்புல. இதனால 8 எத்தனை நாள் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க? 8 நாள் வாழ்வாதாரம் கல்யாணம் பண்ணாதெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டேறாங்க இவ. ஏன்னா வந்து எத்தனையோ பேர் வந்து நான் வந்து வாத்தியார் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு கனவோட இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அரசாங்க வேலைக்கு நீங்க சொன்ன மாதிரி போகணும் சம்பளத்தை விடுங்க. எத்தனை பேர் ஒரு இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, நல்ல ஒரு கனவு சம்பளம் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் இதனால வந்து தனியார் பள்ளிக்கும் போயிருக்காங்க. எனக்கு சம்பளம் கம்மியா கிடைச்சா கூட போதும்ல, பரவாயில்ல, எனக்கு வந்து வேலை கிடைச்சா போதும் அப்படின்ட்டு இல்ல தன்னோட நல்லது கனவை கெட்டது சொல்லி இழந்து. தரும். ஏன்னா வந்து இப்ப ஒரு ஆசிரியர்ன்றது படிப்பை மற்றவர்களுக்கு செலுத்துறது, ஆமா அதுதான். அடுத்தவனுக்கு ஒரு அறிவை வளர்க்குற ஒரு தொழில். இதுக்கு எதுக்கு இவங்க இவ்வளவு இருக்காங்க? எனக்கு சம்பளமே இந்த தேவையில்லடா, எனக்கு இந்த இது கனவு. சமுதாயம் எவ்வளவு குற்ற சமுதாயம் மாறி வந்திருக்கு. இப்ப நல்லது ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம்னு எத்தனை பேர் நாங்க வந்து இருந்திருப்போம் ஒரு லட்சியத்தோட. ம். இதுக்கு மத்தியில இடையில இப்போ எக்ஸாம் எழுதி அதுலயும் கோல்மால் நடந்திருக்கலாம் கேள்வி போட்டான். இப்ப பிரச்சனை என்னன்னா இந்த நியமன தேர்வு எங்களுக்கு பொருந்தாது 13 17க்கு. நீ ம். எப்படி நேத்து அவையில சொல்றாரு 2010க்கு முன்னாடி போஸ்டிங் போட்டவங்களுக்கு இந்த டெட்டுக்கு சம்பந்தம் இல்ல, நாங்க விலக்களிக்கிறோம்னு சொல்றாரு. ம். அதே தான் நாங்களும் கோரிக்கை வைக்கிறோம். 2019ல வந்த நியமன தேர்வு அரசாணைங்கிறது 149, அந்த அரசாணை 149 நம்பர். ம். அதே எப்படியா எங்களுக்கு பொருந்தணும் தான் நாங்க 10 வருஷமா கோரிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு வந்து திரும்பவும் அந்த 2 கட்சிக்காரன் பண்ண மாதிரி இவரும் ஏமாற்றத்துக்கு கொடுத்தாரு தாவைக்கு டிவிக்கு. இப்ப நாங்க இததான் சொல்றோம், இதை பேஸ் அதான் பண்ணி. வழக்கம் போல மாற்றம்னு சொல்லி இதுவும் ஏமாற்றமா தான் இருக்கு மக்களுக்கு. ஆமா உச்ச நீதிமன்றமே சொல்லிருச்சு இது வந்து பொருந்தாதுன்னு சொல்லி ஒரு ஜீவோ விட்டுருக்காங்க, அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க.